லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். மாண்புமிகு விஜய் அவர்களின் தலைமையிலான தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து இதுவரை நாகர்கோயில் சிறையில் சபரிவர்மன், புழல் சிறையில பாலாஜி, சென்னையில ஓட்டுநர் வெங்கடேசன் வரிசையில் காவல் மரணத்தில் இப்போது தூத்துக்குடி அருணாச்சலம். காவல் மரணங்கள் தொடர்வது விஜய் தலைமையிலான தூய ஆட்சினா? மானாமதுரை அஜித்குமார் கஸ்டோடியல் டெத் என்று சொல்லக்கூடிய இந்த லாக்அப் டெத்தை எவ்வளவு வீரத்தோடு எதிர்த்தார் நம்ம விஜய். ஆஹா, ஒரு மாவீரன் அலெக்சாண்டர் நமக்கு கிடைத்து விட்டார், ஒரு மாவீரன் நெப்போலியன் நமக்கு கிடைத்து விட்டார் என்று ஜென்சி தலைமுறையின் நெஞ்சிலே பால்வார்த்த அந்த வீர வசனங்கள். சிஎம் சார், எங்களுக்கு சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதிதான் வேண்டும் என்று சொன்னாரே, அந்த மாவீரன் நெப்போலியன் விஜய் எங்கே போனார்? மதுபான விற்பனையை இன்றைக்கு முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று தனியார் மயமாக்குகிறார். என்ன புத்திசாலித்தனம்! அதுவே இருக்கக்கூடாது என்றுதான் 717 கடைகளை நாங்கள் பூட்டுகிறோம் என்று அரசாணை வெளியிட்டு மக்களை ஏமாற்றினார்கள். இப்போது முறைகேடை தடுக்க முடியவில்லை என்று தனியார் மயம் என்று நியாயம் கற்பிக்கிறார்கள். லாக்அப் டெத் மரணம் இன்றைக்கு தடுக்க முடியவில்லை என்று காவல்துறை தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? அரசு ஆஸ்பத்திரியில அங்கே அவர்கள் முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்றால் தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? போக்குவரத்து துறையில முறைகேடுகளை தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் போக்குவரத்து துறை தனியார் மயம் ஆக்கி விடுவார்களா? கல்வித்துறை முழுவதும் தனியார் மயமைக்கு தாரை வார்த்து விடுவார்களா? எங்கே போகிறது தமிழகம்? ஆகவே தாவேக அரசின் தடுமாற்றத்தை பார்க்கிற போது இந்த அரசு இன்னும் எத்தனை நாளைக்கு என்பதுதான் இந்த மக்களிடத்தில் எழுந்திருக்கிற கேள்வி என்று சொல்லி, அனுபவம் இல்லாத அரசு, ஆற்றல் இல்லாத அரசு, அறவே கேட்டுத்தனமான அரசு, இது விஜய் அரசு என்று கின்னஸ் சாதனை படைக்கின்ற அறிவிப்புகள் தான் அடுத்து அதிரடியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது.